இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம எல்லாருமே தேவனை ஆராதிக்க போறோம். அதற்கு முதலாவது நம்ம ஆண்டவர் இடத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை எசப்பா என்னை சுத்திகரிங்க அப்படின்றத நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஸோ லெட் us all pray and let's give ourselves to the Lord and let's surrender. ஏசப்பா, இப்பொழுதுக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தை உங்க பாதப்படியில நாங்க வைக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, நாங்க பலவீனமானவர்கள் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எதற்குமே தகுதி இல்லாத பாத்திரங்கள் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, பட் we thank you for your grace, we thank you for your mercy. ஏசப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, ஆராதனை செய்ய முடியாம அப்பா, சபையில கலந்து கொள்ள முடியாம ஆண்டவரே ராஜா அப்பா தடை செய்கிற ஒரு ஆவி அந்த காரத்தின் ஆவிகளையும் நீர் கட்டுங்க ராஜா. நீங்க கட்டுங்க தகப்பனே ராஜா. சுதந்திரத்தோடு ஆராதிக்க, சுதந்திரத்தோடு தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபத்தாங்க அப்பா. இப்பொழுது உண்மை உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. we want to lift you அப்பா. ஆண்டவரே, நீரே பெரிய தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, நீர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா அப்பா, யார்னாலலாம் ஆண்டவரே ராஜா அப்பா வாய்களை திறந்து ஆண்டவரே ராஜா உண்மை அப்பா ஆண்டவரே உயர்த்த முடியாம அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஏசப்பா, இப்பொழுது அந்த நாவல இருக்கிற கட்டை நீர் அவிழ்த்து விடுங்க இயேசுவின் நாமத்தினால அப்பா. உம்மை உயர்த்துகிறதற்கு எந்த தடையும் வரக்கூடாது ராஜா. ஏசப்பா, இப்பொழுது கூட நாங்க ஒரு மனதோடு நாங்க ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமா இருக்கணும் ராஜா. எங்களுக்குள்ள உமக்கு பிரியமில்லாத சுபாவம் எல்லாத்தையும் அப்பா நீர் சுட்டெரித்து போடுங்க ராஜா. லார்ட், யூ பி தி அப்பா ரிஃபைனர் ஆண்டவரே. அந்த ரிஃபைனர் ஃபயருக்குள்ள எங்களை அனுப்புங்க ராஜா அப்பா. எங்களை பொன்னாக விளங்க செய்யுங்க ஆண்டவரே ராஜா அப்பா. அக்கினியில ஆண்டவரே எங்களோட அப்பா பாவ சுபாவங்கள் எல்லாத்தையும் நீர் சுட்டரித்து போடுங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, அந்த நெருப்பு எங்களுக்கு ஆண்டவரே ராஜா ஏசப்பா வேதனையா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நீங்க அந்த நெருப்பு மூலியமா தான் எங்களை பொன்னாக விளங்க செய்ய போகிறீர் ஆண்டவரே. அதற்கு ஒரு விஷயம் எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, எந்த இடத்துலயும் ஆண்டவரே எங்களோட மாம்ச இச்சைகள், மாம்ச எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா அப்பா எதுவும் ஆண்டவரே உமக்கிட்ட நெருங்குறதுக்கு தடையாவே இருக்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது கூட ஆவியான தேவனை எங்களை நிரப்புங்க, உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. fill us with your presence right now Father God Jesus அப்பா. ஊற்றுங்க 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 தேவ பிரசன்னத்தை ஊற்றுங்க இந்த நேரத்துல ஏசப்பா. இப்பொழுதும் ராஜா எங்களை சுத்தி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆராதனைக்கு எந்த தடையும் வராம, சபைக்கு எந்த தடையும் வராம இயேசுவின் நீர் வழி நடத்துங்க, நீர் வழி நடத்துங்க ராஜா. இப்பொழுதும் எங்களோட அப்பா இருதயத்தை உங்க பாதப்படியில நாங்க வைக்கிறோம் ராஜா. எங்களோட சிந்தனையை உங்க பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே அப்பா. align it with your will ஆண்டவரே. உங்களோட சித்தத்திற்கு நேராக ஆண்டவரே ராஜா அதை நீங்க அலைன் பண்ணுங்க ஏசப்பா. எந்த இடத்துலயும் ஆண்டவரே ராஜா எங்களுக்குள்ள மேட்டுமை, பெருமை, கோபம், கசப்பு எதுவும் இராதபடிக்கு தேவனே நீரே எங்களை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, நீரே எங்களை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க. தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ராஜா. We thank you Father Lord, we thank you Jesus appa, we thank you Father Lord appa. I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life, I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life. ஜபமாக செய்யலாமா? I wanna be tried by fire, purified. You take whatever you desire. Lord is my life. Burn me beautiful, burn me righteous, burn me lovely, burn me righteous, burn me beautiful, burn me righteous, burn me lovely, burn me righteous. I wanna be tried by fire,
purify. You take whatever you desire. Lord, here's my life. Let the fire of the Holy Spirit just cleanse us right now. அப்பா, ஆவியின் அக்கினி இந்த நேரத்துல எங்களை சுத்திகரிக்கட்டும் ராஜா. எங்களுக்கு பிரியமில்லாத அப்பா, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எங்க கிட்ட இருந்து நீக்குங்க, சுத்திகரிங்க ராஜா, சுத்திகரிங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எங்களை ஆண்டவரே ராஜா வெண்மை ஆக்குங்க ஆண்டவரே ராஜா, பனியை போல வெண்மை ஆக்குங்க ராஜா. ஏசப்பா, எங்க கிட்ட ஆண்டவரை காணப்படுகிற பாவங்களை நீக்குங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா, எந்த இடத்துலயும் ஆண்டவரே உங்க பிரசனத்தை விட்டு நாங்க தூரம் விலகிடக்கூடாது ஆண்டவரே ராஜா. உங்க சமூகத்தை விட்டு நாங்க ஆண்டவரே ராஜா விலகிடக்கூடாது ஆண்டவரே ராஜா. இதுவரை ஆண்டவரே ராஜா நாங்க செய்த பாவங்களை அனைத்தையும் உங்க பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்ததற்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவரே நிச்சயத்திற்காக நன்றி ஆண்டவரே. லார்ட், இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஜப வேலையில, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். So today is a day of God's redemption. ஓகே, ஆண்டவர் ஒரு விஷயம் நம்மளை மீட்டு கொண்ட காரியங்களை நம்ம யோசிச்சு பார்ப்போம். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம விழுந்திருந்தோமோ ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் நம்மளை அதுவும் எப்படி தூக்கி எடுத்திருக்கிறாரு, இப்படி இல்ல, குனிந்து தூக்கி நம்மளை எடுத்திருக்கிறாரு. இப்பொழுது கூட நம்மளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லி தேவனை நம்ம ஆராதிப்போம், விடுதலையோட ஆராதிப்போம். We will worship him with our heart. We will worship him with so much of joy and laughter. ஸோ இப்பொழுது கூட I request எல்லாரும் கொஞ்சம் எழுந்துட்டேன்னு நம்ம ஆண்டவரை ஆராதிப்பவாங்க. ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஆமென் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் நான் இந்த தொனியால் உயர்த்துவேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என் பலம் எதற்குமே அஞ்சிடேன் கர்த்தரே என் பலம் எதற்குமே அஞ்சிடேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் மெசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா நாங்க தோல்வியா இருக்கோம் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் ராஜா தோல்வியின் பாதையில நாங்க கடந்து போயிட்டு இருக்கும் போது ராஜா நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா யோ வித்தாஸ் ஆண்டவரே ராஜா எங்களை சுத்தி ஒரு அக்கினி மதிலாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா ஏசப்பா எங்களை எந்த இடத்துலயும் நீர் வெட்கப்படுத்த விடுவதில்லை ஆண்டவரே யூ ஆர் ஆல்வேஸ் தேர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ராஜா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டிலே நீர் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள் என்று சொல்கிறீர் ஆண்டவரே ராஜா எங்களோட யுத்தத்தை நீங்க செய்யறீங்க ஆண்டவரே be still and know that I am the Lord and I will fight the battles for you ன்னு சொல்கிறீங்க ராஜா இப்பொழுது கூட ஆண்டவரே பார்க்கிற ஒருத்தரும் இங்க இருக்கிற ஒருத்தரும் நாங்க எந்த போராட்டத்துல போய் கொண்டிருந்தாலும் ராஜா லார்ட் எங்களுக்கு நீங்க இதை ஒரு ஹேபிட் ஆக்குங்க ஆண்டவரே உமக்கிட்ட நாங்க அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ராஜா help us to just keep praising you ஆண்டவரே உங்களை ஆராதிக்கிறது மாத்திரமே எங்களோட ஆட்டிடியூட்
ஆட்டிடியூட், எங்களோட வேலை அது மாத்திரமாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பீர் ஆண்டவரே ராஜா. இப்பொழுது கூட ஆண்டவரே ராஜா, நான் சரீர ஆண்டவரே ராஜா பலவீனத்துல இருக்கிற ஒருத்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த ஏரியால கூட ஆண்டவரே நீங்க ஜெயத்தை கொடுக்க போறதற்காக நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, sickness will never ever bring one down ஆண்டவரே ராஜா, because you are going to be the healer ஆண்டவரே. நீரே ஆண்டவரே யாவே ரஃபேக்காவா இருக்கிறீர். நீரே ஆண்டவரே ராஜா பரிகாரியா இருக்கிறீர். நீரே சுகம் அளிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. You are going to heal that person. You are going to heal that person ஆண்டவரே ராஜா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுது கூட நாங்க விசுவாசத்துல நாங்க அறிக்கையிடுறோம், எஸ்பெஷலி பீப்புள் who are going through sickness, especially people who are going through sickness. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இன்னைக்கு ஒரு faith declaration பண்ணுவோமே. லார்ட், ஜெயம் கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி. ஜெயம் கொடுத்து விட்டீர், உமக்கு நன்றி என்று கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஆண்டவர் மத்தியில ஏறெடுப்போமே. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற காரியம், டெய்லி அவரோட பிரசன்னத்துல அமர்ந்து நீங்க அந்த துதி பலிகளை நீங்க ஏறெடுங்க. நீங்க அந்த பிரேசஸ ஏறெடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க ஏறெடுக்க உங்களோட ஹெல்த், your health will be renewed. Your health will be renewed. நீங்க நினைக்கலாம் இது சின்ன ஹெல்த் இஷ்யூ தானே, இதுக்குமா அப்படின்னு. சின்ன ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், பெரிய ஹெல்த் இஷ்யூவா இருக்கட்டும், just go sit in the presence of the Lord. நீங்க அவர் பிரசன்னத்துல அமர்ந்து அந்த துதி ஆராதனையை நீங்க ஏறெடுங்கள. அந்த 1000 praises or 10,000 whatever it is, அது நீங்க ஆண்டவரோட பிரசன்னத்துல நீங்க ஏறெடுக்க தேவன் உங்களுக்கு அவரோட சுத்த கிருபையினால நிரப்பி கொண்டே இருப்பாராம். அவரோட கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்குமாம். His grace will be sufficient for you. You don't have to go to any doctors. You don't have to take any medicines. You don't have to sit and cry thinking about your health. நீங்க உட்கார்ந்துட்டு நீங்க உங்களோட ஹெல்த்தை பத்தி அழுக தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. நீங்க இந்த துதிய மட்டும் ஏறெடுங்க ஆண்டவரோட பிரசன்னத்துல. அவர் உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். சோர்வா இருக்கிற உங்களை ஆண்டவர் பலப்படுத்தி உயர்த்தி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். கழுகை போல செட்டைகளை விரித்து உங்களை பறக்க செய்வார். ஆமென், ஆமென். இப்பொழுது கூட நம்ம தேவன் எவ்வளவு பரிசுத்தவானா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க அப்படின்னு. இன்றைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவரோட அந்த பரிசுத்தத்தின் மகத்துவத்தை நாம துதியில நம்ம ஏறெடுப்போமே. That is all worship in truth and the spirit. உண்மையா நம்ம ஆண்டவர் இந்த நேரத்துல ஆராதிப்போமே. நம்ம இந்த ஆராதிக்கும் போதே ஆண்டவர் கிட்ட கேட்போம், மனசுல ஸ்பிரிட்ல கேட்போம், ஏசப்பா நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தமா வைங்க ராஜா. அப்பா, இந்த இருள் நிலைந்த இந்த பூமியில நாங்க பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்றத even as we sing, let our spirit, நம்மளோட ஆத்மா இந்த ஜபத்தை ஏறெடுக்கட்டும். ஆமென். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே.
அப்பா இப்பொழுது கூட ராஜா we want to commit us oh Lord Father God ஆண்டவரே அப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்க ராஜா. நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல எங்களை பரிசுத்தராக்குங்க, எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தரா இருக்கிறீர் ராஜா. அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. ஆதியும் அந்தமுமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே மகத்துவர் ஆண்டவரே. சேனைகள் கர்த்தர் நீர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நீர். நீர் எங்களுக்காக யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே ராஜா. அப்பா நீர் யுத்தத்தை செய்யும் போது நாங்க எதையும் செய்ய வேண்டாம், நாங்க அப்பா ஆராதித்து கொண்டிருந்தால் போதுமே ராஜா. இப்பொழுது கூட the Lord is clearly telling somebody here, the Lord is telling this battle is not yours, this battle is not yours, it is the Lord's. ஆண்டவர் சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தத்தை செய்வேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல உன்னை நான் பரிசுத்தமாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். அக்காபாரி பிபி விக்கி ஷக்கா தரலரபா. அவர் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். He is the beginning and the end. He knows everything. He knows about your future. உன்னோட ஃபியூச்சரோட பிகினிங்கும் அவருக்கு தெரியும், your endingum அவருக்கு தெரியும், in betweenum அவருக்கு தெரியும். The Lord will lead you, the Lord will guide you, and He is cleansing you right now. He is cleansing us right now. நம்மளை அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், நம்மளை அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பா ஒமேகாவும் மாணவர் இவர். ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பா ஒமேகாவும் மாணவர் இவர். அவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ஷக்கரபா சிக்கித்திரியா கரலரபா, ஓ ரிபி ஷக்கரா சிக்கித்திரியா கரலரபா. பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ராஜா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் ராஜா. எங்களை பரிசுத்தமாக்கும், எங்களை பரிசுத்தமாக்கும் ராஜா. ஓ ஷக்கரபா சிக்கித்திரியா கரலரபா. ஓ தேங்க் யூ லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே. எங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. எங்களை சுத்திகரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த யுத்தத்துல நாங்க தோல்வி அடைய போறதில்ல, அதற்காக நன்றி ராஜா. ஓ தேங்க் யூ ஜீசஸ். Oh shakarala sikitiri karabarala karalaraba shiki sikitiria karalaraba. Most of the times you are feeling very alone. நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப தனிமையா உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு யாருமே இல்ல, nobody is with me, நான் இந்த யுத்தத்துல தனியாகவே இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய நேரத்துல யோசிக்கலாம், ஏசப்பா நீங்க தானே என்ன நடத்துறீங்க, இருந்தாலுமே ஏன் சூழ்நிலைகளை இவ்வளவு கடினமா இருக்கு, ஏன் என்னால ஆண்டவரே ஏசப்பா நிறைய நேரத்துல சந்தோஷமா வைராக்கியத்தோடு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலன்னு ஆண்டவர் சொல்ற, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறேன், உனக்கு அது உணரவில்லையா? ஐ எம் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட், ஐ எம் ஹோல்டிங் யுவர் ரைட் ஹேண்ட் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஒருபோதும் விட மாட்டேன். ஐ ஆம் வித் யூ. நீ ஆறுகளை கடக்கும் போதும், நீ நெருப்பை கடக்கும் போதும் நான் உன்னுடனே தான் இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு சொல்கிறார், நான் உன்னை தனிமையில விடவே இல்லை. வனாந்திரமா இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அந்த வனாந்திரத்துல நான் உன் கூட தான் இருக்கேன், உன் பக்கத்துல தான் இருக்கேன். இந்த வனாந்திரத்துலதான் நீ என்னோட சத்தத்தை தெளிவாக கேட்க முடியும் ஆண்டவர் சொல்றது. இந்த வனாந்திரத்தை நான் அனுமதிச்ச காரணமே ஏன் தெரியுமா? என் சத்தத்தை நீ தெளிவாக கேட்கணும், என் சத்தத்தை நீ உணரணும், எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம கிளாரிட்டியோடு நீ என் சத்தத்தை உணரணும். அதனாலதான் நான் இதை அனுமதிச்சிருக்கேன். நான் உன்னை தனியா விடல, இந்த வனாந்திரத்திலயும் நான் உன் கரத்தை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன், நான் உன் கூடதான் இருக்கேன். ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில்,
ஆறுகள் நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு, என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடு, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடு. இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. Oh Jesus, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல். மகளே மகனே, நான் உன்னுடனேதான் இருக்கிறேன். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும், உன் கழுத்தை பிடிக்கிறது போல இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் கரத்தை பிடித்து இதுவரை நான் உன் கரத்தை விடவே இல்லை. இதுவரை நான் உன் கரத்தை விடவில்லை. நீதான் சந்தேகப்பட்ட மகனே, நீதான் சந்தேகப்பட்ட மகளே, நான் உன் கரத்தை விடவே இல்லை. ஆறுகள் என்ன, அக்னி என்ன, புயல் என்ன, எந்த சூழ்நிலையிலும் நானும் கரத்தை விடவில்லை. இனிமேலும் நான் விட மாட்டேன் மகளே. நீ என் கரத்தை இறுக்கமாய் பிடித்துக்கொள். நாம் மதில்களை தாண்டுவோம், நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம். எல்லாத்தோடும் நான் கூடவே இருப்பேன் மகளே. நான் எல்லாத்தோடும் நான் கூடவே இருப்பேன் மகனே. நான் உன் கரத்தை விடவே போறதில்லை. நான் வைராக்கியமா இருக்கேன் என்று தேவன் சொல்கிறார். நான் வைராக்கியமா இருக்கிறேன். நான் உன் கரத்தை விட போறதில்லை. நீ நம்பிக்கையை இழந்து விட்டுடாத. நீ அவிசுவாசமா இருந்துடாத. I will lead you, I will guide you, I will go before you. உனக்கு முன்பதாக சென்று கோணலான அனைத்து காரியங்களையும் நான் செவ்வாய்ப்படுத்துவேன் என்று தேவன் இன்றைக்கு உரைக்கிறார். அப்பா நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட ராஜா, we thank you for this time ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர். இம்மானுவேலராய் நீர் எங்களோடு இருக்கிறீர். அப்பா, நீர் எங்களோட கரத்தை ஒருபோதும் விடவில்லை. நாங்களும் உங்கள் கரத்தை ஒருபோதும் விடாம விசுவாசத்துல துவங்கின இந்த ஓட்டத்தை ஆண்டவரே முடிவு பரியந்தம் நீர் கொண்டு போய் சேர்ப்பீராக. at the end of the day ஆண்டவரே, அப்பா நாங்க உங்ககிட்ட வந்து சேரும் போது நீங்க எங்களை பார்த்து well done my good and faithful servant சொல்லணும் ராஜா. அதற்கு ஆண்டவரே இந்த ஓட்டத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் உம்முடைய வழிகளை நடந்துகிட்டு ஆண்டவரே ராஜா. அப்போ ஒழுங்காக ஓட எங்களுக்கு கிருப வேணும். கிருப தாங்க ராஜா. இப்பொழுது கூட இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் take your right hand and keep it on your head right now. keep it on your head right now. keep it on your head right now. just ask the Lord, ஏசப்பா எனக்கு கிருப தாங்க ராஜா. நியூ கிரேஸ் எனக்கு கிருப தாங்க. புதிய கிருபையினால நிரப்புங்க ராஜா. The Lord is saying there's a season shift in your life. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக சொல்கிறார், நீ உங்களோட சீசன் ஷிஃப்ட் ஆகுதாம். காலம் இன்னொரு காலத்துக்கு ஆண்டவர் மாற்றுகிறாராம். அதாவது இட் இஸ் ஓவர், திஸ் சீசன் இஸ் ஓவர். ஒரு புது சீசன் ஷிஃப்ட் அண்ட் எலிவேஷன், ஒரு எலிவேஷன் ஆண்டவர் தராராம். அவர் உயர்த்துகிறாராம். அதற்கு நம்மளுக்கு இந்த புதிய கிருபை வேணும், புதிய அபிஷேகம் வேணும். நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கணும், அப்பா நான் இன்னும் என்ன நிரப்புங்க ராஜா. புது கிருபைனால, புது அபிஷேகத்தினால, புது அக்கனினால என்ன நிரப்புங்க ராஜா. இந்த சீசன் ஷிஃப்ட் கேசப்பா, நீர் என்னை வைத்து துவங்கிய காரியத்தை ஆண்டவரே ராஜா, என்னால் ஒரு தடையும் நடக்க கூடாது. என்னோட பலவீனத்தினால ஒரு தடையும் வந்துடக்கூடாது. அப்பா நான் துவக்கத்துல இவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், அது நடுவுல கம்மியாச்சு. ஆனா என்னோட வைராக்கியத்தை நீங்க இப்ப புதுப்பிக்கிறீங்க. The Lord is clearly telling there's a season shift. அது உங்க ஃபேமிலிக்கே there's a season shift. இண்டிவிஜுவலாவும் சரி, ஃபேமிலியாவும் சரி, ஒரு சீசன் ஷிஃப்ட் ஆண்டவர் இந்த நேரத்துல உரைத்து இருக்கிறார். ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களும் காண்பாய். உன்னை வைத்து நான் செய்ய போகிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த புது கிருபை, புது தயவு, புது அபிஷேகத்திற்காக நன்றி. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியடிக்கப்பட்டது ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. Praise God. I give God all the glory. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவர் உரைத்திருக்கிறது என்ன? ஒரு சீசன் ஷிஃப்ட், ஒரு எலிவேஷன். We are no longer the old, we are no longer the mediocre, but ஆண்டவர் நம்மள உயர்த்துகிறார். ஓகே, அண்ட் ஆண்டவர் இன்னொன்னு சொன்னது கூட என்னது, முக்கியமா இந்த வனாந்திரத்தை நான் அனுமதிச்ச காரணமே எதற்கு? அவரோட சத்தத்தை நம்ம இன்னும் கிளியரா கேட்கணுன்றதுக்காக ஆண்டவர் இந்த வனாந்திரத்தை அனுமதிச்சுக்கிறார். ஜாலியா இந்த வனாந்திரத்தை ஆண்டவரை நம்ம வர்ஷிப் பண்ணிட்டு போவோம். அண்ட் லெட் தி லார்ட் பி பிரேஸ்ட் இன் யுவர் லைஃப். இப்பொழுது கூட சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, சர்வீஸ் டைமிங்ஸ், நம்மளோட லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்சோட சர்வீஸ் டைமிங்ஸ் வந்து 9 AM ஆன்லைன்ல நடக்குது இப்போதைக்கு. ஸோ எவ்ரி சண்டே 9 AM இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் யூடியூப் சேனலை நீங்க வந்து பாருங்க. நம்ம லைவ் ஸ்ட்ரீம் ஆகப்படும். அண்ட் ஆல்சோ என்னன்னா, டிவோஷன்ஸ் அண்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா, இல்ல உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸை ரிசீவ் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க அப்டேட்டடா இருக்கணும், நம்ம சபையில என்ன நடக்குதுன்னு அப்டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஐ ப்ரே டுடே தி லார்ட் வில் டாக் டு ஆல் ஆஃப் us. இப்பொழுது கூட நம்ம சபையின் அறிக்கையிடுவோம். God bless. Praise the Lord Jesus Christ. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் மூலியமா உங்க எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோட நிச்சயமா இடைபடுவா நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையின் அறிக்கை நம்ம இடுவோம். என்னோட கூட நீங்க எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவரோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகம் எங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். நம்ம இப்ப அறிக்கைட்டு இருக்கோம். இந்த அறிக்கை நம்ம வெறும் வாயினால இல்லாம அது எப்பவுமே நமக்குள்ள நிலைச்சு நிக்க ஆண்டவருக்கு நம்ம உதவி கேட்போம். வாங்க நம்ம ஜெபிப்போம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே உங்களை சபையாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே குற்றம் குறைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படட்டும் ஆண்டவரே. நாளுக்கு நாள் உங்களுடைய கிருபையினால உம்மை போல உம்முடைய ஆண்டவரை சாயலாக மாற எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரை. சபையிலும் சரி, எங்கள் குடும்பங்களும் சரி ஆண்டவரை, இந்த பூமியிலும் சரி ஆண்டவரை, நாங்கள் வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யற இடமாக இருந்தாலும் சரி, எங்க குடும்பமாக எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவே உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய அன்பை பிரதிபலிக்க, உம்முடைய சீஷனாக உம்முடைய சீஷியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அதுக்கு தடையா இருக்கிற எங்களோட மாம்சீக எண்ணங்கள் ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகள் ஆண்டவரை, வான மனத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் எங்களை கட்டி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தேசத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை வந்து சேரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உங்களுடைய வருகையில ஆண்டவரை சமீபமாக இருக்கும் பொழுது ஆத்மாக்கள் பின்மாற்றத்தில் போய் விடாதபடிக்கு, ஆத்மாக்கள் நரகத்துக்கு போய் விடாதபடிக்கு, சத்ருவானவன் முந்திக் கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்மாவையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உமக்கு கொள்ளை பொருளாக கொண்டு வரும்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகள் வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்வீராக. மாம்சமான யாவர் மீது உம் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர். உங்களுடைய ஆவியை ஊற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் ஆண்டவரே எப்பொழுது அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் நடந்த அற்புதங்களை விட இன்னும் அதிகமாக அற்புதங்கள் நடக்கும்படியாக, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக தேவனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று உம்மண்ட வந்து சேரும்படியாக அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொரு சபையிலும் நடக்கட்டும் ஆண்டவரே. கள்ள போதகங்களுக்கு ஆண்டவரே, கள்ள உபதேசங்களுக்கு விசுவாசிகளையும் சபைகளையும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாத்து உமது ரட்சிப்புக்குள்ள
பாதுகாப்புக்குள்ளும் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ இப்போதும் நம்ம கர்த்தரோட வார்த்தைக்குள்ள போக போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஜெபம் செஞ்சுப்போம். ஏசப்பா ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே உங்க வார்த்தையை பேசும்போது ஆண்டவரே அப்பா, அப்ப நீர் ஆண்டவரே ஆளுகை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. உங்க வார்த்தை போய் ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆண்டவரே அப்பா அதை கிரியை செய்ய நீர் உதவி செய்யும் அப்பா ஆண்டவரே அப்பா. அப்பா இது நாங்க சும்மா கேட்டு போகாதபடிக்கு மட்டும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா, அது எங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா நாங்க அதை பயன்படுத்த அந்த வார்த்தையின்படி நடக்க எங்க ஒவ்வொருத்தரையும் நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தை ஜபிக்கிறேன் அப்பா, ஆமீன். ஸோ இன்னைக்கும் நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ஒய் காட் அலவுஸ் கிரைசிஸ். அதாவது கர்த்தர் எதுக்கு பாடுகள் கஷ்டங்களை அலோவ் பண்றாரு, அது எதுனால அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு கர்த்தருக்குள்ள இருக்கும்போது நம்ம எல்லோருக்குமே கர்த்தர் நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு, அவர் நமக்கு ஏதோ சொல்ல வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அவர் நம்மளுக்கு தெரியாத ஒரு காரியங்கள் மூலமா தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணி அவர் நாமத்தை குளோரிஃபை பண்றதுக்காக ஒரு காரியம் செய்யறாரும் நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம கர்த்தர் நம்மளை இன்னும் அவர்கிட்ட கூப்பிடுறாரா, இன்னும் அவர்கிட்ட நம்ம நேரத்தை அதிகமா அவர் எதிர்பார்க்கறா அப்படின்னு பண்றாரு கூட நமக்கு தெரிய வரும். ஆனா இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய வரும்? ஒரு பாடு, ஒரு 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 கஷ்டம் அந்த மாதிரி அது மத்தியில் தான் நமக்கு இதான் தெரிய வரும். இந்த இந்த கஷ்டங்கள், இந்த கிரைசிஸ் பாத்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு கிரைசிஸ் கிடையாது, அது அதையும் தாண்டி இருக்கு. என்னன்னா, இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் அஸ் கர்த்தர்கிட்ட இன்னும் அதிகமாக நெருங்கிறதுக்கும், அவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவரை இன்னொரு இப்போ ஓரளவுல நம்ம இருக்கோம், இன்னும் ஒரு ஹையர் லெவலில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிரைசிஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். பட் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. ஸோ இப்போ ஆன்லைன்ல பாக்குறவங்க, நீங்க இப்போ என்னால உங்களை நேர்ல பார்க்க முடியாது. பட் இப்போ நான் ஒரு இமேஜின் பண்ணிக்கிறேன், லைக் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னா இந்த விஷயத்த கேட்டிருக்கும் போது, லைக் இந்த கிரைசிஸ், இந்த பாடுகள், இந்த உபதிரவங்கள், அதெல்லாம் அது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும் போது ஒரு பெருமூச்சு சத்தனை நான் கேட்டிருக்கலாம் உங்ககிட்ட. அப்படி இல்லையா, நான் இப்போ நான் உங்க பக்கத்துல இருக்கேன், நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம், ப்ரோ இதெல்லாம் வேணாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ, ஆல்ரெடி எவ்வளோ பிரச்சனை இருக்கு, இருக்கிறத வச்சு இருந்துப்போம் ப்ரோ, இன்னும் எதுக்கு கிரைசிஸ் ப்ரோ, எதுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். கரெக்டு தான், இது எல்லாமே எனக்கு புரியுது. நம்ம எல்லோருக்குமே கஷ்டங்கள்லாம் பிடிக்காது. யாருக்கு தான் கஷ்டத்துல வாழறது பிடிக்கும் சொல்லுங்க? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். யாருக்குமே இந்த கஷ்டமான ஒரு வாழ்க்கை பிடிக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுக்கு யாருக்குமே எப்போ என்ன பிரச்சனை வரும், என்ன இது வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அது தெரியாததுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், ரொம்ப குட்டி பிரச்சனையா இருந்தாலுமே அதை பார்த்துட்டு அதை ஃபேஸே பண்ணாத ஒரு தைரியமே இல்லாம நம்ம இருக்கோம். அதை பார்த்து ஓடிட்டே இருப்போம். எப்படியெல்லாம் நம்ம அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஓடிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராதான் என்ன? ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா, லைக் அந்த அந்த பிரச்சனை வரதுக்கு காரணம் என்னன்னா, God is trying to reveal something to us. இப்போ பைபிள்லயே பார்த்தோம்னா நிறைய இடத்துல கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு பிரச்சனை, ஒரு பாடுகள் அது கொடுத்திருப்பாரு, அது மத்தியில அவர் வெளிப்பட்டிருப்பாரு. அது எப்படி பார்த்தோம்னா, அந்த பிரச்சனையும் அந்த பாடோ அது அவரே உருவாக்கி இருக்கலாம், இல்ல அது நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கலாம். எதுக்காகனா, நம்ம ஃபோக்கஸ் அவர் பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிரச்சனை இருக்கும்போது என்ன நினைப்போம்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடணும், ஏதோ ஒரு சொல்யூஷன். ஆனா இது எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா, பிரச்சனை பயங்கரமா இருக்கு, செம்மையா மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு சொல்யூஷனுமே இல்லை, என்கிட்ட இருந்த எல்லா சொல்யூஷனும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா நான் இது அடுத்தது என்ன பண்ணுவேன், என்ன ரிசோர்ஸ், எதுவுமே எல்லாமே போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணதுன்னு தெரியாம நிற்கும் போதுதான் we should know அந்த பாடு, அந்த பிரச்சனை கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. எதுக்காக அனுமதிச்சிருக்காருன்னா, நம்ம அவர் பக்கம் இன்னும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக, நம்ம இன்னும் அவர் பக்கம் திரும்பறதுக்காக. நம்ம
யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 2-4 படிப்போமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இப்போ நான் இதை இங்கிலீஷ்ல படிக்கிறேன். My brethren, count it all joy when you fall into various trials, knowing that the testing of your faith produces patience. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. ஸோ என்னன்னா, ஒரு பிரச்சனை பாடுகள் வரும்போது அது உண்மையா சொல்ல போனா சந்தோஷமா ஏத்துக்க முடியாதுங்க. அது ஏத்துக்க முடியாதுதான். என்னடா பிரச்சனை அப்படின்னு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல கர்த்தர் நம்மள அவர்கிட்ட நெருங்க வைக்கிறாரு. அவர் பக்கம் அந்த ஃபோக்கஸை திருப்புறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம யோவான் 11வது அதிகாரத்துல 38 44 பாக்குற வரைக்கும் என்ன நடக்கும்னா, லாசரு, மரித்த லாசரு வந்து உயிரோடு எழுந்து வருவாரு. ஸோ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லாசரோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க, எங்க அண்ணன் மரிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஏசப்பா வந்திருக்கும் போது அவர் அந்த கலரே தர அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் எங்க போய் 4 நாள் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 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 மிராக்கல். அது இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களோட ரிலேட்டிவ் யாரும் இறந்துட்டாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்க திருப்பி உயிரோட வருவாங்க, திருப்பி ரெசரக்ட் ஆகி வருவாங்களா நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல கர்த்தர் நம்ம அந்த அற்புதத்தை செய்யறத பாக்குறோம். ஸோ அது ஒரு பெரிய கிரைசிஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த அந்த கிரைசிஸ்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அவர் திருப்பி உயிரோட கொண்டு வரத்துக்கு நான் எப்படி யோசிச்சேன், அவர் திருப்பி உயிரோட கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? இப்போ செத்து போனா எப்படிங்க உயிரோட கொண்டு வர முடியும்? ஸோ அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவரை திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும்போது நம்ம அவரை நோக்கி பார்க்கணும். அண்ட் இன்னும் நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த கிறிஸ்டியானிட்டில நம்ம என்ன பேசுவோம்னா, கர்த்தர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உண்மையா சொல்ல போனா அது கரெக்ட் தான். ஆனா இப்போ ஒரு பவுலோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனம். சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஸோ இது இங்கிலீஷ்ல படிக்கிறேன். For we do not want you to be ignorant, brethren, of our trouble which came to us in Asia, that we were burdened beyond measure, above strength, so that we despaired even of life. ஸோ இதுல பார்க்கும்போது அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, we were burdened beyond measure, above strength, அதாவது அந்த திராணிக்கு மேல. அந்த இடத்துல அவங்க அந்த கஷ்டத்தை, அந்த கிரைசிஸை பார்க்கறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் இருக்கு. அந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ல தான் பவுல் டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் எதுவும் பண்ணி அந்த ப்ராப்ளம் வர வைக்கல. அவர் கர்த்தரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ கர்த்தர் எதுக்காக அவமதிச்சிருக்காருன்னா, நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பவுல் இஸ் அ பர்சன், காடோட காலிங்காக எல்லாத்தையுமே இழக்க தயாரா இருப்பார். அவர் அட் எனி காஸ்ட் ஹி வில் டூ வாட் காட் ஹஸ் கால்ட் ஹிம் டு டூ. ஸோ நம்ம கர்த்தருக்காகன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னா, அந்த வாழ்க்கை வந்து வரி ஃப்ரீயா இருக்காது, கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். கர்த்தருக்கு நான் கர்த்தரை ஏத்துக்கிட்டேன், நான் வந்து ஏசாப்பா ரட்சகரா ஏத்துக்கிட்டேன், நான் ரொம்ப ஜாலியா ஒரு வாழ்க்கையை வரணும், அவ்வளவுதான், பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, தப்பு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு வனாந்திரம் இருக்கு, கண்டிப்பா பிரச்சனைகள் பாடுகள் இருக்கு. ஆனா அது மத்தியில் கர்த்தர் நம்மள விடுதலை ஆக்குவார், கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமென். இன்னொன்னு, அவர் நிறைய நேரங்கள்ல இது மாதிரி ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ஸை அலோவ் பண்ணிடுவாரு. ஆனா எதுக்காக நான் சொன்ன மாதிரினா, நம்ம ஃபோக்கஸா அவர் பக்கம் திருப்பறதுக்குன்னு. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து நினைக்கலாம், என்னடா எல்லா ரிசோர்ஸுமே காலி ஆயிடுச்சு, என்கிட்ட இப்போ ஒரு சொல்யூஷனுமே இல்லையே, நான் இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணி பார்க்கும்போது அதுக்குமே நம்ம அதே 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல வசனம் 9-10 படிக்கலாம்.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பிக்கையா இருக்கிறோம். நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல அந்த பிரச்சனை, அந்த பாடு வந்தது காரணம் பவுலை இன்னும் அதிகமா இன்னும் டீப்பரா கர்த்தருக்குள்ள அவன் நம்பி அந்த ஃபெய்த் எடுத்து கர்த்தருக்குள்ள அவர் நடக்கிறதுக்காக அந்த பிரச்சனை போராட்டம் வந்தது. ஸோ நம்ம நினைக்கலாம், இஸ் காட் சோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் எனக்கு அது புரியுது. லைக் ஒரு கஷ்டமா தாங்க இருக்கும், ஒரு கஷ்டம் போராட்டம் எவ்வளோ ஒரு நெருக்கம் வந்தாலும் நம்ம வந்து அது வழியா போகும்போது கண்டிப்பா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தோம் பவுல் வந்து என்னன்னா, பியாண்ட் மை ஸ்ட்ரென்த், பியாண்ட் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் என்ன பண்ணார், கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தார். நம்ம அதான் 9வது 10வது வருஷத்துல பாக்குறோம், கர்த்தர் எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலும் விடுவிப்பார்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு அவரு. ஸோ அப்படி சொல்லும் போது என்னன்னா, இன்னொரு பிரச்சனையா போராட்டம் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை விடுவிப்பார், நம்ம விசுவாசிக்கணும். ஆமேன். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் வரது காரணமே, அவர் அலோவ் பண்ணதுக்கு காரணமே, நான் கர்த்தர் கூட நெருங்கணும், நான் கர்த்தர்கிட்ட இன்னும் அதிகமா நெருங்கணும், அவர் நம்ம கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு பாக்குறாரு. ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இதுல பார்க்கும்போது என்னன்னா, நம்ம இமோஷன்ஸ்லாம் நம்ம காமிக்க கூடாதுன்னா இல்லை, நம்ம இமோஷன்ஸ்லாம் காமிக்கலாம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா, இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ அந்த ரெசரெக்ஷனோட அனுபவம் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னா, நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சாகணும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், அது ஒரு ஃபினான்ஸா இருக்கலாம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் செத்தாதான் காட் வில் ரெசரெக்ட் மீ அகெயின். சாகிறதுனா வந்து லிட்டரலா போய் செத்து போறது அப்படி கிடையாது. அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளை விட்டுறணும், அப்படியே ஃப்ரீயா கர்த்தர்கிட்ட விட்டுறணும் நம்மள. அப்போதான் he will build us up. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்போம், ஆனா அவரை கிரியை செய்ய விட்டாதான் அவர் நம்மள அந்த பாதாளத்தில் தூக்கி மேல வைப்பாரு. ஆமேன். அண்ட் இன்னொன்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல when we are not lost, அந்த நேரத்துல ஹீஸ் அ வே மேக்கர்னு தெரியும் போது அதோட ஒரு நோயிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம தொலைஞ்சு போன நேரத்துல ஹீஸ் த வே மேக்கர் அப்படின்னு சொல்லி தெரியும் போது அப்போ அதோட நோயிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதே எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா இருக்கும், எல்லா திங்ஸுமே இருக்கு, ஆனா அப்பவும் கர்த்தர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டே இருப்பாரு. இன்னொரு சிச்சுவேஷன் எப்படின்னா, ஃப்ரிட்ஜ் எம்டியா இருக்கும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் அப்பவும் ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதாவது இந்த கர்த்தர் வந்து நம்மளுக்கு இந்த பாடுகள், இந்த உபத்திரங்கள் அளவு பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளை இன்னும் அதிகமா அவருக்குள்ள வளரவும், இன்னும் அவர் கூட ரிலேஷன்ஷிப்பை அதிகப்படுத்தவும் அவர் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் போராட்டங்களை அனுமதிக்கிறாரு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு இஸ்ரேலோட கதை தெரியும். அவங்க ஈஜிப்ட்ல வந்து அடிமையாக இருந்து வேலை செஞ்சிருந்தாங்க. ஆனா அங்கேருந்து அவங்க வந்து கானான் தேசத்துக்கு வரும்போது அவங்க நிறைய இடத்துல டிசோபேட் காட், அதாவது அவங்க வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும்னா, கரெக்டாக அந்த இடத்துல அந்த கஷ்டங்கள் கொடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சீயை கடக்கிறது. செங்கடல் எப்படி கடப்பாங்க யோசிச்சு பாருங்க. செங்கடல் வழியா அவ்வளோ கிராஸ் பண்ணணும், பார்வோன் சேனா துரத்தி வந்துட்டே இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி வந்து அந்த செங்கடல் அவங்க கடந்து போயிருக்க முடியும். அந்த இடத்துல மோசஸ் had faith in God. அந்த இடத்துல he made people believe in God, have faith in God. அப்படி ஒரு பிரச்சனை நீங்க என்ன பண்ணீங்க யோசிச்சு, எதுவுமே கிடையாது. நம்ம என்ன அப்படியே தண்ணியை பீச்சா சாப்பிட அப்படியே நம்ம போக முடியும்? நம்மளால அதை பண்ணவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது you can see how God miraculously worked in their lives. எதனாலனா the faith we have in him. ஸோ அப்படி ஒரு பிரச்சனையிலையும் அவர் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாத்தினார்னா, நம்மளோட வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளையும் அவர் நம்மளை காப்பாத்துவார். எத்தனை பேர் நம்ம ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொன்னு, when our back is against the wall, அப்போதான் கர்த்தர் வந்து பயங்கரமான காரியங்களை செய்வாரு. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரிதான், இந்த பாடுகள், இந்த உபத்திரத்துக்கு காரணமே என்னன்னா, he wants us to cry out to God. எஸ் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க தான் என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்யணும்,
என்னால எதுவுமே தனியா என்னால செய்ய முடியாது, என்னால எந்த சொல்யூஷனாலும் எனக்கு சால்வ் பண்ண முடியாது, நீங்க இருந்தாதான் என்னால சால்வ் பண்ண முடியும். நம்ம விசுவாசியும் நம்ம அவரை தேடி பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம அவர் விட்டோம்னா அந்த நம்மளோட அவர் கூட இருக்கிற ஒரு இன்டராக்ஷன், அந்த கனெக்ஷனே ஒரு வேற லெவலுக்கு போயிடும். நம்ம ஒரு வேற ஒரு அவர்கிட்ட இருந்து ஒரு வேற ஒரு பவரை பார்ப்போம். லைக் அந்த பிரசன்ஸை டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ இருக்கிறத காட்டிலும் அது இன்னும் 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 டிஃப்ரெண்டா இருக்கும், இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் நம்மளுக்கு என்னன்னா, God shows us how we can go through the pain. Like இந்த பெயின் இருந்தாலுமே He will bless us. அதை நம்ம நம்பணும். ஆமேன். நம்ம எபிரேயர் 12வது அதிகாரம் 27-29 வாசிப்போம். Hebrews 12 chapter 12 verse 27 to 29. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. ஸோ அதோட சேர்த்து நம்ம வந்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் வசனம் 4-9 வாசிப்போம். Philippians chapter 4 verse 4 to 9. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பார்த்து கொள்ளும். இது வரைக்கும் 9. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஸோ இது என்ன பார்க்குறோம், நமக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி, ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். எதுவாக இருந்தாலும் ப்ரேயரில் அவர்கிட்ட அதை சொல்லுங்க. அவர் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை, அந்த போராட்டத்தை அவர் வந்து உங்களை அதுலேருந்து விடுதலை ஆக்குவார். இன்னொன்று, நம்ம நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனை போராட்டங்களை வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியாவே பார்ப்போம். கிடையாது, அது ஒரு பாசிட்டிவ் சினாரியாவை யோசிச்சிங்க. அதாவது அது எப்படின்னா, இட் இஸ் பாசிட்டிவ் திங் டிஸ்கைஸ்ட் அஸ் பெயின். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் பெயினோட வேஷத்தில் வருது அது. ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ we should understand God is trying to reach to us. He wants us to be completely with him at another level. ஸோ அதனால அந்த பாடுகள் உபத்திரங்கள் அவர் அனுமதிக்கிறாரு. அவர் அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்புரவாகி அவர்கிட்ட நம்மளை வந்து முற்றிலுமா ஒப்பு கொடுத்து நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அந்த பிரச்சனை போராட்டம்லேருந்து அவரே நம்மளுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமேன். இப்போது நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன்,
அச்சத்தில் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீர் உருவாக்கினீர் சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர் புடமிட்டீர், புதிதாக்கினீர் பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எஸ் லார்ட் ஆண்டவரே அப்பா, you have chosen us as your vessel ஆண்டவரே அப்பா. இந்த பாடுகள் மத்தியில் போராட்டங்கள் எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரே அப்பா, அப்பா நான் பள்ளத்தாக்கு நடுவில் நடக்கும் போது ஆண்டவரே அச்சத்தின் உச்சத்தை பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா, நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும் சரி ஆண்டவரே அப்பா, நாங்கள் எல்லா நேரங்களிலும் உண்மையை பார்க்க ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உதவி செய்க ஆண்டவரே அப்பா. ஹெல்ப் அஸ் டு cry out to you Lord alone ஆண்டவரே அப்பா. நீங்க ஆண்டவரே அப்பா அந்த கஷ்ட போராட்டங்கள்ல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க விடுதலை கண்டிப்பாக கொடுப்பீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி அப்பா. உங்க கருத்து எல்லாத்தையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்துல ஜபிக்கிறேன் அப்பா, ஆமென். நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே அவரோட பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஸோ நம்ம எல்லோருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பிரச்சனை போராட்டம் வருதுன்னா அது கர்த்தர் அனுபவிச்சுதான் கொடுக்குறாரு. அவர் நம்மள அவர் பக்கம் திரும்ப வைக்கிறதுக்காக, அவர் மேல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அது கொடுக்குறாருன்னு விசுவாசிங்க. அவர் மேல நம்பிக்கையா இருங்க. அவர் உங்க எல்லா பிரச்சனை போராட்டங்களையும் விடுதலையாக்கி உங்களை பாதுகாப்பார். ஆமென்.